இன்னைக்கு தாத்தாவோட 100வது பிறந்தநாள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சுரேஷ் பிரிப்பா ஃபார் மேக்கிங் திஸ் ஈவெண்ட் ஹேப்பனிங். ஸோ சுரேஷ் பிரிப்பா வந்து எல்லோரும் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அதனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லி இது மாதிரி நேச்சர் எஃபெக்டோட எல்லோரும் வந்து வெர்டிக்கல் வீடியோவாக பண்ணியிருப்பா. ஸோ நான் மட்டும் தான் ஐ திங்க் இந்த மாதிரி ஹாரிசான்டல் வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் பெரியப்பாக வந்து டிவி காஸ்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னா. ஸோ திஸ் வுட் பி மோர் ஆக்ட்ஃபுல் இன் த பாயிண்ட் ஆஃப் ஓரியன்டேஷன். ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, லைக் நட்ராஜன் தாத்தாவிலேருந்து ஆரம்பிக்கணும்னா, லைக் நட்ராஜன் தாத்தாவோட மெயின் திங் வந்து நட்ராஜன் தாத்தாவோட இந்த யூனிக்னஸ், பர்ஃபெக்ட்னஸ் அண்ட் ஹிஸ் wise decision making, planning, இதெல்லாம் தான். ஸோ இஸ் அ great wise man. So he not only like gave a good livelihood for his children and his grandchildren. So like more than that he gave a fortune. ஸோ அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ ஏன்னா லைக் எங்கள் சந்திரசேகரபுரத்துலேருந்து வந்து இவ்வளோ இதெல்லாம் தாண்டி அப்சல்ஸ்லாம் தாண்டி ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி இறங்கி லைக் இந்த சென்ஸ் லைக் த ஸ்டெப்ஸ் ஆஃப் லைஃப் ஒன்றும் ஏறி லைக் இவ்வளோ தூரம் வந்து எல்லாரையும் காலை சேர்த்து இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் செஞ்சு வச்சு இவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காங்கன்னா அது சின்ன விஷயம் இல்லை. அதுவும் இந்த பீரியட் ஆஃப் வேர் தேர் இஸ் லிமிட்டட் ரிசோர்ஸ் இருக்கிற அந்த சமயத்தில் இவ்வளோ பண்ணது வந்து ரொம்ப அசாதாரணமான விஷயம். எல்லாரையாலும் இதெல்லாம் பண்ணிட முடியாது. ஸோ அந்த தாத்தா பற்றி மெயினாக சொல்லணுன்னா, நான் சின்ன வயசுலேருந்தே வந்து தாத்தாவோட ரொம்பவே அட்டாச். ஸோ மற்ற பேர பசங்க பேசிக்கலாம் கூட நான் வந்து ரொம்பவே அட்டாச். இந்த சென்ஸ் வந்து நான் ராத்திரி தூங்கும்போது கூட வந்து தாத்தா கூட தான் படுத்து தூங்குவேன். ஸோ தாத்தா வந்து காத்தால 4:30க்கெலாம் வந்துடுவான். 4:30க்கெலாம் வந்துடுவான். இது பால் போடுற அந்த ஜப்பான் பாட்டி வரத்துக்கு முன்னாடியே வந்து லைட்டெல்லாம் போட்டு கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாள். அது அந்த டப்பில் வந்து பால் போடணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா கீழே போட்டாங்கன்னா பால் பேக்கெட் மண்ணாயிடும்னு சொல்லி அந்த டப்பில் போடுறதுக்கு அந்த டப்பு முதல் வந்து ரெடி பண்ணி வைப்பாள். ஸோ அந்த அளவுக்கு வந்து தாத்தா இஸ் லைக் வெரி ப்ரிசைஸ் இன் மெனி ஆஃப் த திங்ஸ். ஸோ அதுக்கப்புறமா தாத்தா வந்து பல் தேய்ச்சி சன்னியாசனம் பண்ணி காஃபி குடிச்சு அதுக்கப்புறம் விஜயா டிவியில் சுப்ரபாதம் இதெல்லாம் போட்டு லைக் அது அந்த ரொட்டியை வந்து ஒரு நாள் கூட தவறினதே கிடையாது. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து தாத்தாவோட ரொட்டின்லேருந்து வெளில ஃபால் பேக்கே ஆனது கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்து தாத்தா கிட்டேருந்து கற்றுக்க ஒன் ஆஃப் த என்ன சொல்ல கிரேட்டஸ்ட் திங்ஸ். இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ தாத்தா வந்து கொஞ்சம் மீனிங்காக சொல்லணும்னா, தலைக்கு தில்லை பார்த்தியா அப்படின்ற மாதிரி தான் லைக் தாத்தா வந்து ஒரு தடவை கொடி கட்டுறேன் கயிறு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சேரு மேலே டேபிள் மேலே சேர் போட்டு சேர் மேலே ஸ்டூலை போட்டு ஸ்டூல் மேலே ஏறி கொடி கட்டி ஒரு தடவை வந்து விழுந்து வீடு ஃபுல்லாக ரத்தக்கரையாகி தாத்தா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி தாண்டியெல்லாம் வந்திருக்கா. ஸோ அதுக்கப்புறமா ஒரு தடவை ஜென்ஷன்லாம் வந்து இப்போ அங்கேயும் போய் ஒரு தடவை விழுந்திருக்கா. ஸோ தாத்தாக்கு வந்து ரொம்பவே வந்து வில் பவர் ஜாஸ்தி. அந்த வில் பவராகவும் இந்த பர்சிவியரன்ஸும். ஸோ அதுதான் தாத்தா கிட்ட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங். ஸோ எல்லாத்தையும் மீறி வந்து தாத்தா வந்து ஸ்டாண்ட்ஸ் டால் அபவுட் ஹிம். ஸோ லைக் எல்லாரையுமே வந்து தாத்தா வந்து தாத்தாவோட அந்த பிடிமானத்துக்குள்ளேயே வச்சுருப்பார். ஸோ அது வந்து தாத்தா கிட்ட எனக்கு ரொம்பவே ரொம்ப அந்த அந்த ஃபேமிலி மேனேஜ்மெண்ட் அதுதான் மெயின். ஸோ அது எல்லாருக்குமே வந்து வராது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து லைக் மெயினாக வந்து சொல்லணும்னா, தாத்தா வந்து என்னோடய லைஃப்பில் வந்து லைக் இஸ் அ பர்சனல் ரெஸ்கியூயர் ஃபார் மீ. ஸோ எப்போல்லாம் நான் வந்து அடி வாங்குறேனோ அங்கே வந்து முருகனை மாதிரி வந்து நின்றுவேன்.
தாத்தாவும் வந்து முருகர் பக்தர். ஸோ அதனால் வந்து ரட்சிக்க வந்துடுவார் தாத்தா. ஸோ அதுதான் எப்போவுமே சரி. ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்லணும்னா, ஒன்று வந்து ஸ்ரீராம் பள்ளியில் இருக்கணும். ஒரு தடவை என் அம்மா என்னை அழைச்சிட்டாலோ என்னவோ எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஆனால் அப்போது ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுருந்தேன்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது மண்டே அன்றைக்கி நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் யூனிஃபார்ம்லாம் போட்டு உட்காந்துட்டேன். பட் ஆனால் அழுதுண்டு தான் இருந்தேன். அப்போ வந்து ஏதோ என் அம்மா என்னை திட்டினாலும் என்னவோ ஒரு பூஜை ரூமில் தான் நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். ஃப்ரெண்ட்ஸை தாத்தா பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். டக்குன்னு வந்து ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற பஞ்சபாத்திரத்தை எடுத்து தலையில் அடிச்சுருந்தேன். தலையிலேருந்து குலகுலன்னு ரத்தம் குட்டிட்டு. ஸோ இது வந்து இதுக்கு தாத்தாக்கு ஆக்சிடென்ட் எனக்கு கீழே விழுறதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறமா எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அது வந்து அப்போ உடனே வந்து அப்பா அம்மா எல்லோரும் பஞ்செல்லாம் போட்டு விபூதியெல்லாம் குட்டி எல்லாம் அமுக்கி ரத்தத்தை இது பண்ணி சப்ரஸ்லாம் பண்ணோம். ஸோ அது லைக் ஒரு இது கூட யோசிக்காமல் லைக் தலையில் அடிச்சுட்டு ரத்தம் வர அளவுக்கு தலையில் பஞ்சபாத்திரத்தில் அடிச்சுட்டு இது பண்ணதெல்லாம் வந்து வேறு லெவல். அதுவும் ஒன்று ஒரு இது மாதிரி தான் லைக் நான் சொன்னேன் தாத்தா இங்கே பார்த்தியா அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு தடவை இங்கே மைனாப்பூர் ஷிஃப்ட் ஆகி வந்த அப்புறமா என் அம்மா வேலைக்கு பண்ண அப்புறமா நானும் அர்ஜுனும் ஆற்றுல தனியாக தான் இருக்கோம் தாத்தா பாட்டியோட. ஸோ அப்போ வந்து ஒரு தடவை அர்ஜுன் என்ன பண்ணிட்டான், துணியை வச்சு மறைச்சிட்டான். அந்த டிவி கேபினெட்டை லாக் பண்ணி அதுக்குள்ளே துணியை வச்சு மறைச்சி சொல்லிட்டு டிவி சிக்னல் வந்து போய் சேனல் மாற்ற முடியாத அளவுக்கு அவன் லாக் பண்ணி வச்சுட்டான். அப்போது வந்து நான் இழுக்கவோ துணியை பிடிச்சி இழுக்கவோ கண்ணாடி கேபினெட்டில் அந்த கண்ணாடி ஃப்ரேம் உடஞ்சிருச்சு. மொத்தமாகவே பீஸாக உடஞ்சி போச்சு. அப்போ வந்து அம்மா வந்த அப்புறமா வந்து தாத்தா வந்து நான் தான் உடைச்சேன் அப்படின்னு சொல்லி தாத்தா ஃபஸ்ட்டு அம்மா உடஞ்சவொடனே படிக்கிறதுன்ட்டா. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தாத்தா கிட்ட ரொம்ப. அண்ட் இன்னொன்று சொல்லணும்னா தாத்தாவுக்கு வந்து ரொம்ப வாழைப்பழம் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஆற்றுல வாழைப்பழம் இருக்கும். அதிலே ஒரு முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா வந்து பச்சை வாழைப்பழம். ஸோ இப்போ வந்து இப்போ தான் இந்த ரோபஸ்டா அது இது இந்த பெங்களூர் மாம்பழம் அதெல்லாம் சாரி பெங்களூர் வாழைப்பழம் அதெல்லாம் அப்போல்லாம் வந்து அதெல்லாம் இந்த லெவலுக்கான ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பனானாஸ்லாம் அப்போல்லாம் கிடையாது. ஸோ அதில் ரொம்ப ஃபேவரட் வந்து தாத்தாக்கு வந்து பச்சை வாழைப்பழம் தான். ஸோ அது எனக்கும் வந்து பச்சை வாழைப்பழம் பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி இன்ஹெரிட்டட் என்னோடய பையனும் வந்து நட்ராஜன் பேர் வச்சுருந்தோம் இதெல்லாம் தெரியல. பட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி மச் அடிக்டட் டு பனானா. எப்போல்லாம் வந்து இப்போ பெங்களூரில் வந்து பச்சை வாழைப்பழம் தான் கிடைக்காது. ஸோ சென்னை வரும்போதெல்லாம் வந்து நான் இப்போ கூட நான் வந்து பச்சை வாழைப்பழம் வந்து கிருஷ்ணகிரி ரொம்ப பிடிக்கும் வாங்குறது உண்டு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று நான் பஞ்சபாத்திரம்னு சொன்னாங்க. இன்னொன்று இன்ஸ்டன்ஸ் ஞாபகம் வருது. எனக்கு பூனல் போட்ட அப்புறமா தாத்தா வந்து எனக்கு சந்தியாவந்தனம் பண்ணுறது சொல்லிக் கொடுத்ததுலேருந்து சந்தியாதானம் பண்ணி சொல்லிக் கொடுத்ததுலேருந்து ப்ளஸ் அந்த மோககுண்டத்தில் எப்படி வரட்டியை வச்சு வரட்டி மேலே சாயை வச்சு சாயை வந்து எப்படி வச்சோம்னா ஸோ தட் கடைசி வரைக்கும் அணையாமல் இருக்கும். லைக் அதுக்கு மேலே வந்து கரெக்டாக எப்படி சமித்தை போட்டோம்னா அந்த மனஸ்தோலியை தனியை சொல்லும் போது எப்படி கரெக்டாக அந்த சமித்தை எடுத்து இது பண்ண முடியும் படிக்க முடியும் அப்படின்றது அந்த லெவலுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து தாத்தா தான். ஸோ கிட்டத்தட்ட 6th ஸ்டாண்டர்ட் போது எனக்கு ஃபோன் போட்டால். ஸோ 6th 7th 8th ஸோ 3 வருஷமுமே வந்து தொடர்ந்து விடாமல் சந்தியாவந்தனம் சமிதாதனம் வந்து பண்ணியிருக்கேன்னா வந்து அதுக்கு மெயின் ரீசன் வந்து தாத்தா தான். ஈவன் ஆஃப்டர் லைக் அப்போ ஸ்ரீராம் காலனியில் இருக்கும்போது எனக்கு ஃபோன் போட்டா. ஸோ அதுக்கப்புறமா இங்கே மைனாப்பூர் வந்த அப்புறமாவும் கூட வந்து லைக் என்ன சொல்ல ரொம்ப சமிதாதனம் பண்ண முடியலன்னா வீக்கெண்டாவது சமிதாதனம் பண்ண வச்சுருவேன். ஸோ அதுதான் அந்த தாத்தாவோட நான் ரொட்டீன் அப்படின்னு சொல்லி சொன்னேங்க. அந்த ரொட்டீனில் வந்து கரெக்டாக ஃபாலோ பேக் பண்ணுவேன். அதை நீங்கள் எல்லோரையும் ஃபாலோ ஆக வைப்பேன். ஸோ அந்த ரொட்டீன் ஒன்று லைக் எல்லாருக்குமே வந்து யாருமே காத்தால ராத்திரி 8:30 9:30க்கு மேலே வந்து தூங்காமல் இருக்கக்கூடாது தாத்தாக்கு. ஸோ தாத்தா பொறுத்த வரைக்கும் ஸோ ஹீ வில் பி த லாஸ்ட் மேன் டு கோ டு ஸ்லீப் அண்ட் த ஃபர்ஸ்ட் மேன் டு வேக்கப். ஸோ அப்படி தான் தாத்தாவோட ரொட்டீனு.
ஸோ இது ஸ்லீப்னு சொல்கிறதோட எனக்கு இன்னொன்று இன்சூரன்ஸ் ஞாபகம் வருது. ஸோ ஐ திங்க் தாத்தாவோட தாத்தாவை வந்து த லாஸ்ட் பர்சன் ஆன் திஸ் பிளானட் டு சி ஹிம் அலைவ் வந்து ஐ திங்க் நான் தான் நினைக்கிறேன். ஏன்னா ராத்திரி ஒரு 12:30 இருக்கும். அப்போ வந்து தாத்தா வந்து நான் அப்போது படம் பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்போ 12th எல்லாம் முடிஞ்சு நான் காலேஜ் சேர சொன்னேன். ஸோ அப்போ வந்து என்னடா இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேட்டிருந்தா, அப்போ வந்து எனக்கு போட்டி விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ தாத்தாக்கு நான் போட்டியெல்லாம் இருக்கேன். இன்றைக்குமே வந்து தாத்தா கேட்டதே கிடையாது போட்டி விடுறேன். எனக்கு அன்றைக்கே ஆச்சரியமாக இருந்தது, தாத்தா போட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினச்சி கூட பார்க்கல அந்த நெக்ஸ்ட் டே எப்படி லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து தாத்தாவே தனியாக தான் போய் என்னோடய கசின்ஸ் எல்லாருமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கும் கேஷ் அரேஞ்ச் பண்ணி தாத்தாவே இது தனியாக பேங்க்கில் போய் எங்கே மயிலாப்பூர்லேருந்து சிபி ராமசாமி ரோடு அந்த ஃப்ளைஓவர் இருக்குல்ல, காவேரி ஹாஸ்பிட்டல் ஃப்ளைஓவர் கீழே ஒரு பேங்க் இருக்கும், கனரா பேங்காக ஐஓபிஆன் ஞாபகம் இல்லை. ஸோ அங்கேருந்து தான் வந்து தனியாலாம் கொண்டு வந்து, அதுவும் யாருக்கும் தெரியாமல் கொண்டு வந்து ஆற்றுக்கு வந்து என் அப்பாக்கிட்ட வந்து இது வந்து கிருஷ்ணாவோட மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படி இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் ஆனால் வந்து அப்போது நான் வந்து எனக்கு எம்என்எம்ஜி இன்ஜினியரிங் காலேஜ்லேயே வந்து மேனேஜ்மெண்ட் கிடச்சிது. ஆனால் அது வந்து பெருசாக காம்படிஷன் இட்ஸ் அ காலேஜ் ஆஃப் நோ காம்படிஷன் அது வேறு விஷயம். ஸோ அதுதான். ஸோ கடைசியில் என்ன ஆச்சுன்னா தாத்தாவோடு பணம், அதாவது தாத்தாவோட அக்கௌண்ட்லேருந்து தாத்தாவே கொண்டு வந்த பணம் வந்து தாத்தாவோட லாஸ்ட் டேஸுக்கு அதுவே வந்து யூஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 10th day 13th day காலையில் முதற்கொண்டு எல்லாமே வந்து அதுலேருந்து தான் ஆற்றுலேருந்து எடுத்துக்கணும். ஸோ கருடா புராணம் படி என்னெல்லாமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த கோதானம் கருடானம் தானம் அதெல்லாம் சொல்லி எல்லாமே வந்து அந்த சிங்கிள் ஃபண்ட்லேருந்தே வந்து எல்லாமே எடுத்து பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே வந்து தாத்தாக்கு அது ஃபால் ஆச்சு. ஸோ அது எல்லாருக்குமே வந்து அது ஒரு பாக்கியம், எல்லாருக்குமே அது மாதிரிலாம் வந்து ஒன்றும் ஃபால் ஆகாது. ஸோ அதுதான் தாத்தா வந்து இத்தனை வருஷம் சேர்த்து வச்ச புண்ணியம் தான் வந்து இது மாதிரி தாத்தாக்கு லாஸ்ட் ரைட்ஸ் எல்லாமே தாத்தா நினச்சபடி தாத்தாவோட ஆசைப்படி தாத்தாவோட பைசாலேயே எல்லாமே நடந்தது வந்து அது தாத்தாவோட அந்த சோழன் ஸ்பிரிட்டோட ஆக்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி யார் ஆற்றுக்கு வரா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் தாத்தா வந்து தனியாலாம் சூர்யா ஸ்வீட்ஸுக்கு போய் இது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். காஜு கட்லி சமோசா எல்லாமே வந்து தாத்தாவே வாங்கிட்டு வந்து வச்சுருவோம். தாத்தாவெல்லாம் முடியலன்னா தான் நான் போய் சைக்கிள்லாம் வாங்கிட்டு வருவேன். தவிர முக்கால்வாசி தாத்தாவே வந்து கோயிலுக்கு போனால் வர வழியில் எல்லாமே வாங்கி வச்சுருவோம். சம்டைம்ஸ் நிறையா தடவை சர்ப்ரைஸெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து இந்த வெளியிலேருந்து சாப்பிட்ற பழக்கம்லாம் அவ்வளோவா எல்லாம் பெருசாக இருந்ததே இல்லை நம்ம இடத்துல. ஸோ அப்போ வந்து தாத்தா வந்து சூர்யா ஸ்வீட்ஸ்லேருந்து சமோசா ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தானா, அது ஒரு பேல்பூரி இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்தானா ஒரு லைக் பெரிய விஷயம். இன் எ பீரியட் ஆஃப் வேர் தெர் வாஸ் நோ ஸ்விக்கி ஜொமேட்டோ. ஸோ அதுதான். ஸோ தாத்தா இஸ் யூனிக் இன் இஸ் ஓன். ஸோ இன்னைக்கு இப்போ கூட வந்து என்னோடய கையின் விஷயம் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து தாத்தா முடிய பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணும்னா இப்படி தான் பண்ணுவாங்க. காய் மடித்து வைப்பான், காயை ரோல் பண்ணி கரெக்டாக அது எங்கே இருக்கணுமோ அங்கே போய் எடுத்து வந்து ஒன்று போய் வைப்பான். ஸோ அதெல்லாம் வந்து like I am so happy that I am able to see these things that are been inherited through the bloodlines. So அதுதான். ஸோ நிறையா இருக்குது தாத்தா பற்றி சொல்லணும்னா ஒன்று சொல்லிட்டு போகலாம். ஸோ இந்த பச்சை வாழைப்பழம் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அது சொல்லணும்னா ஸ்ரீராம் காலேஜில் இருக்கும்போது ஒருத்தவா வந்து ரெகுலராக வந்து வாழைப்பழம் சப்ளைலாம் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்து அவள் சம்டைம்ஸ் அந்த பையனே வந்து வாழைப்பழம் வீட்டில் வருவான். அவர் வந்து பிகாம் எனக்கு முன்னே படிச்சிருந்தாரு நினைக்கிறோம். ஸோ எனக்கு ஏதோ பண்ணுறதுக்கு சொல்லி எதுவும் தாத்தா ஹெல்ப் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ தாத்தாக்கு ஹெல்ப்பிங் டெண்டன்சியும் ரொம்பவே ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த தமிழ் புராணங்கள்லாம் வர மாதிரி வழிபோக்கர்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு போடுவாங்க. ஸோ அது மாதிரி எப்போவுமே வந்து ஸ்ரீராம் காலனிலையும் சரி மயிலாப்பூர்லேயும் சரி வழிபோக்கர்களுக்கு வந்து எப்போவுமே நம்ம மாம் வந்து
தொடர்ந்து தான் இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து இலை போட்டு சாப்பாடு போடுவோம். ஸோ இலைன்னு தான் சொல்ல ஒரு ஞாபகம் வருது. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. தாத்தாவுக்கும் வந்து இலையில சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் அது நம்ம ஆனால் யூஸ்வலாக தாத்தா வந்து பெரிய பெரிய தட்டில் தான் சாப்பிடுவா. ஸோ தாத்தா போன அப்புறமா எனக்கு தெரிஞ்சு தாத்தாவோட பொருளை தான் யூஸ் பண்ணி நான் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த லைக் பெரிய தட்டு, அதுக்கப்புறம் தாத்தாவோட துணிமணிலாம் கூட இதில் இருந்தது. தாத்தாவோட பீரோவில் லைக் தைக்காத ஷர்ட் மெட்டீரியல், பேண்ட் மெட்டீரியல் அதெல்லாம் கூட இருந்தது. ஸோ அதெல்லாமே நான் அப்போ தான் காலேஜ் சேர்ந்த டைம் அப்படின்னால எல்லாமே ஃபார்மல் பேண்ட்டு, ஃபார்மல் ஷர்ட்டெல்லாம் அந்த ஷர்ட் மெட்டீரியல்லேருந்து நான் தைச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் தாத்தாவோட சொனாட்டா வாட்ச் கூட நான் கட்டிங் இருந்தேன். ஸோ அது மாதிரி லைக் இன்னி வரைக்கும் லைக் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒன் ஆஃப் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப்பில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம பண்ணுறதுல கூட வந்து அது வந்து நடராஜன் தாத்தாவோட ஒரு அங்கம் இருக்குது. ஸோ அப்படி தான் சொல்லுவோம். he was a great man of perseverance and willpower. ஸோ அதுதான் வந்து இத்தனை வருஷம் தாத்தாவை வந்து கேரி பவர் பண்ணி இது பண்ணி ஸ்டாண்ட் பண்ணி நிலைநிறுத்திட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஃபேமிலியே வந்து இவ்வளோ தூரம் உயர்த்தி வந்ததுக்கு காரணமும் that was the main reason. So this was a very good opportunity to bring back and combine all the memories and loop in a single thread. Thank you so much.